नमस्कार, ये आपका YouTube तमिल चैनल। हिंदी में हम बात करेंगे आगे। तो इसके पूर्व कल के बारे में आप लोगों को सिखा रहा हूँ। तो उसमें आगे दो शब्द 7 काल के अंदर मैं आपको विभिन्न रूप में ये बोल रहा हूँ। विभिन्न பலவிதமான காலவரிசையில் உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். விபின்ன பலவித, விபின்ன பின்ன வித்தியாசம், விபின்ன பலவிதமான வித்தியாசமான காலங்களில் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். ஓகேங்களா? உஸ்மே தோ एक கபரானா, ஒன்று வந்து கபரானா. கபரானா அப்படின்னா பயப்படுறது. நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல, கபரானா. அப்ப நம்ம முறையா போறப்ப நமக்கு லேசான ஒரு பயம் இருக்கும். தனியா போனோம், எனக்கு அது தனியா போனோம், எனக்குலாம் அந்த பயம்லாம் கிடையாது. ஏன்னா அது பழக்கமாயிடுச்சு. ஏன்னா தைரியத்தோட போறவனுக்கு வந்து எந்த பயமும் வராது. ரெண்டாவது வந்து நம்ம என்னைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற அப்படின்னா எப்பயுமே பயம் வராது. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிங்கிறப்ப உங்களுடைய பலமே அதுதான். ஏன்னா எங்கேயுமே பயப்பட மாட்டீங்க. போலீஸ்காரன் கூப்பிட்டா கூட போய வேற வேலை இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி ஆள்ல நான். ஓகே, நல்லா போலீஸ்காரன் நார்த் இந்தியாவில் நிறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் அதை டான்னு சொல்லிக்கணும். அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அவன் சந்தேகப்படுவான். அவனுக்கு வந்து சந்தேகப்படுறதுல நம்ம கிட்ட பணம் வாங்குறதுக்கு வேலை. நம்ம பணம் கொடுக்கக்கூடாது, அது நம்ம வேலை. நம்ம என்ன பண்ணோமோ அதை தான் செய்யணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கபரானா, கபர் 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 GHA கபர், கபரானா பயப்படுதல். ஆனா சாதாரணமா கபர்தா அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? கபர் ஓகையா அப்படின்னு சொல்லுவோம். அது சிலதெல்லாம் நீங்க கேட்க தான் அந்த ப்ரொனன்சியேஷனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும். இல்லை நாம சொல்றது கரெக்ட் அப்படின்னு தோணிடும். ஓகேங்களா? இந்த கபரானா இதுக்கு ஈக்குவலா இன்னொரு வார்த்தை என்ன சொல்றது? பயந்துட்டேன், பயத்துல விழுந்துட்டேன். கிருத்தாகும். அப்படின்னா விழுகுதல். கிருத்தாகும் விழுகுதல். ஓகேங்களா? இந்த ரெண்டு வார்த்தைக்கு வந்து இப்ப நான் சொல்றேன். மே கபர்தாகும் நான் பயப்படுகிறேன். மே கபர் ரகாகும் நான் பயப்பட்டு கொண்டு இருக்கிறேன். மே கபராகும் நான் பயந்து இருக்கிறேன். மே கபர்தாத்தா நான் பயந்து இருந்தேன். மே கபர் ரகாத்தா நான் பயந்து கொண்டிருந்தேன். மே கபராத்தா நான் பயந்து இருந்தேன். மே கபருங்கா நான் பயந்திருப்பேன். எங்க அப்பாவை பார்த்தா நான் எப்பயும் பயந்துருப்பேன். புரியுதுங்களா? இதான் விஷயம். மே கபர்தாகும், மை கபர் ரகாகும், மை கபராகும். மை கபர்தாத்தா, மை கபர் ரகாத்தா, மை கபராத்தா, மை கபருங்கா. மை கபர்தாத்தா, மை கபர் ரகாத்தா, மை கபராத்தா, மை கபருங்கா. मैं कबरता हूँ, मैं कबर रगा हूँ, मैं कबरा हूँ. मैं कबरता था, मैं खबर रगा था, मैं कबरा था. मैं कबराऊंगा. இந்த நான் சொல்றப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுதுங்களா? அந்த த்ரோட்டில் இருந்து இங்க வந்து காற்றின் ஒளி கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். கபர் அப்படின்னு வரப்ப அந்த வித்தியாசம். இப்போ சாதாரணமாக இந்த கபர வகை அப்படின்னாவே தெரியும். கபர வகையா பயந்துட்டேன் அப்படிங்கிறது தெரியும். அதனால நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். பட் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மை கபர்தாகும், மை கபர் ரகாகும், மை கபராகும். மை கபர்தாத்தா, மை கபர் ரகாத்தா, மை கபராத்தா, மை கபருங்கா. மை கபர்தாகும், மை கபர் ரகாகும், மை கபராகும். मैं खबरता था, मैं खबर लगाता, मैं खबराता, मैं खबरूंगा. खबरुங்களா? இந்த வந்து GHA சவுண்ட். கோட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? க அப்படின்னா அந்த சவுண்ட்ல கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது என்ன சொல்றேன்? கபர்னா பயப்படுதல். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு சொன்னதை வந்து கிர் அப்படின்ட்டு. கிர்னா விழுதல். மை கிருத்தாகும் நான் விழுகிறேன். மை கிர்ரகாகும் நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். மை கிராகும் நான் விழுந்து இருக்கிறேன். மை கிருத்தாத்தா நான் விழுந்திருந்தேன். மை கிர்ரகாத்தா நான் விழுந்து கொண்டிருந்தேன். மை கிராத்தா
நான் விழுந்து இருந்தேன். मैं गिरूंगा, गिरूंगा, मैं गिरूंगा, நான் விழுவேன். இந்த மை அப்படின்னு வரப்போ ஊங்கா சவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த மை இல்லாம நீங்க, அவங்க, நாங்க, அவர்கள், இவர்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏங்கே, ஏங்க, ஏங்க நம்ம தமிழ்ல சொல்ல முடியல, ஏங்கே அப்படின்னு ஞாபகம். நம்ம தமிழ்ல ஏங்க அப்படின்னு சொல்றத ஏங்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே எல்லாத்துக்குமே உங்களுக்கு முறை சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அடுத்ததெல்லாம் உங்களுக்கு அது பழக்கம். ஓகேங்களா? திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த பயிற்சியா. ஓகேங்களா? मैं गिरता हूँ, मैं गिर रहा हूँ, मैं गिरा हूँ, मैं गिरता था, मैं गिर रहा था, मैं गिरा था, मैं गिरूंगा, मैं गिरता हूँ, मैं गिर रहा हूँ, मैं गिरा हूँ, मैं गिरता था, मैं गिर रहा था, मैं गिरा था, मैं गिराऊंगा, मैं गिरता हूँ, मैं गिर रहा हूँ, मैं गिरा हूँ, मैं गिरता था, मैं गिर रहा था, मैं गिरा था, मैं गिराऊंगा, मैं गिराऊंगा, मैं गिराऊंगा, मैं गिरता हूँ, मैं गिर रहा हूँ, मैं गिरा हूँ, मैं गिरता था, मैं गिर रहा था, मैं गिरा था, मैं गिराऊंगा. வந்துருச்சுங்களா? இப்ப ஒண்ணு பயப்படுறது, ஒண்ணு விழுக. ஓகேங்களா? எதிரெதிராக சொல்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு. அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி சொல்றேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு வரிசை சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे, आइए लगातार देख लेना, अभ्यास लेना. जो सब्सक्राइब ना किया वो सब्सक्राइब करके देख लेना. धन्यवाद.